Hi friends, வணக்கம். வெல்கம் டு விஜி சிம்ப்ளி ஹோம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். எல்லோருக்கும் பிடிச்சமான பள்ளிப்பாளைய சிக்கன், அதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எங்களுக்கு ரெண்டாவது டிஷ்ஷு. நான்வெஜ்ஜில் சிக்கனில் இது எங்களுக்கு ரெண்டாவது டிஷ்ஷு. முதல் டிஷ் வந்து மிளகு கோழி வறுவல், பெப்பர் சிக்கன். இதை வந்து ஐகார்டில் கொடுக்குறோம். பார்க்காதவங்க அதை தட்டி போய் பாருங்கள். அதில் மிளகு கோழி வறுவல் பாருங்கள். அடுத்து வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பள்ளிப்பாளைய சிக்கன். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்ன, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். பள்ளிப்பாளைய சிக்கன் செய்ய தேவையான பொருள் என்னெல்லாம் பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கிறோம். 200 கிராம் சின்ன வெங்காயம், 2 பத்த தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், தாளிக்க சோம்பு, 15 வரமிளகாய், நீட்டு மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன். இது வந்து இப்ப நம்ம நெசக்கிக்கணும். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு நெசக்கி வச்சாச்சு. இப்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் 5 ஸ்பூன் விட்டுக்கிறேன். 6 ஸ்பூனா விட்டுக்கிறாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இப்ப சோம்பை போட்டுடலாம். அவ்வளோதான். படன்னு வந்துச்சு சவுண்டு. கருவேப்பிலை போட்டாச்சு, மிளகாயும் போட்டாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சது, இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். பல்லாக நறுக்கி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாம். நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சுங்க. நான்வெஜ்ஜுக்கு நம்ம எப்போதுமே மஞ்சள் தூள் போட்டு தான் ஆகணும். நான் இதில் மஞ்சள் தூள் காமிக்க மறந்துட்டேன். சிக்கன்லேயே மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே அடியில இருந்து கிளறணும். இப்ப நல்லா வதக்கியாச்சு. இப்ப இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோ சிக்கன்றதுனால. இது வந்து ஆப்ஷன் தாங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக நான் என்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்தது, அது வந்து 1 ஸ்பூன் விட்டுறேன். இருந்தா விட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இந்த நம்ம போட்ட காஞ்ச மிளகாய் தான் கலரு. இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திடலாம். சிக்கன்லயும் தண்ணி விடும். அவ்வளவுதான், வேகட்டும். வெந்த பிறகு காமிக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப வெந்துடுச்சு. இது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தூவி நம்ம இறக்க வேண்டியதுதான். பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி. முடிஞ்சிடுச்சு. பள்ளிப்பாளைய சிக்கன் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க, எல்லாருமே செய்யலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.